நகராட்சி நிர்வாகத்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 28,227 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 28,227 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6,045 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் செயல்பட்டு வருகிறது என்றும் 5 ஆண்டுகளில் 38 லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 3,397 கோடியில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படுவதாக கூறிய அவர், தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1,996 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். மேலும் காவிரி, வைகை ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு பூங்காக்கள் அமைக்க 374 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2026-27 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் கடன் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் மாநிலத்தின் நிதி சுமை குறித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, 2025-26 ஆண்டிற்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய வரிகளில் மதிப்பீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்பாராத வகையில் 1,202 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசியல் சாசன பிரிவு 293 படி மாநில அரசுகள் தங்களுக்குரிய கடனை திரட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசானது முன்னறிவிப்பின்றி விதித்துள்ள நிபந்தனையால் அரசிற்கு 3,087 கோடி ரூபாய் எதிர்பாராத மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் பங்கான சுமார் 9,500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவைக் கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் 2026-27 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் கடன் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என தெரிவித்தார். ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும். உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியை கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவைப் போல் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 1,179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 36 லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் குறித்து சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இதுவரை 36 லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகள் உருவாகும் வகையில் 1,237 லட்சம் கோடி உறுதி அளிக்கப்பட்ட முதலீடுக்கான 1,179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 49,468 ஏக்கர் பரப்பளவில் 54 தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வருவதாகவும், தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கவலையோடு பதிவு செய்த சூழல் இன்னும் மாறவில்லை என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து குறிப்பிட்டு சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றியமைக்க வேண்டும் என கருணாநிதி கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில்
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்தார். காலை 9:30 மணிக்கு தனது உரையை தொடங்கிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பல்வேறு துறைகள் மீதான சாதனைகள் அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் 2 மணி நேரம் 22 நிமிடங்கள் உரையாற்றினார். இதையடுத்து 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார். இதில் வேளாண் துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மேற்கொண்ட திட்டங்களையும் வேளாண் மக்கள் பெற்ற பயன்களையும் விரிவாக எடுத்துரைத்தார். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 178 கோடி ரூபாய் செலவில் 21,35,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் என்று வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகளில் வேளாண்மை துறைக்கு 1,94,076 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 178 கோடி ரூபாய் செலவில் 21,35,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன என்றார். நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிர் வகை ரகங்கள், மருத்துவ குணம் கொண்ட சிவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆகியவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. 46 கோடி ரூபாய் செலவில் 134 உழவர் சந்தைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேரவையில் உரையாற்றிய அவர், முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள் திட்டம் மூலம் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் பட்டதாரிகள், பட்டயதாரர்களுக்கு 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது என்றார். மேலும் 456 பட்டதாரி இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க 4,500 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்கப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 134 உழவர் சந்தைகள் 46.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், காய்கறிகள், பழங்கள் நுகர்வோருக்கு அன்றாடம் கிடைக்கவும் 194 உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 134 உழவர் சந்தைகள் ரூபாய் 46 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி பகுதியில் 30 நடமாடும் காய்கனி அங்காடிகளும், மாவட்டத்துக்கு ஒரு உழவர் சந்தை வீதம் 37 மாவட்டங்களில் மாலை நேரங்களில் உழவர் சந்தைகளும் இயங்கி வருகின்றன. அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதால் உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கனிகளின் தினசரி வரத்து 2,500 மெட்ரிக் டன்னாகவும்,
தினசரி பொதுமக்களின் வருகை தற்போது 4 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது. சோழவந்தான் வெற்றிலை உள்பட 9 விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேரவையில் உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 41 விளைபொருள்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டு மீதமுள்ள 32 விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனித்துவமான விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 41 விளைபொருட்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டன. இதில் சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 32 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 3065 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.